லைஃப் வெட்டோன்னே அவ்வளோதான். கூட கெட்டு போவோம். ஆனால் இந்த சாப்பாடு கெட்டு போக மேடம், இந்த சாப்பாடு கெட்டு போவோமா? கெடுவா மேடம்? இது கெடுமா? கிடையாது. 2 மாசம் 3 மாதம் உயிர் இருக்கு. அதாவது இந்த ஒரு பச்சை பயிர் உடைச்சது இல்லையா, அது உயிர் சக்தி இல்ல. முழுசா இருக்கல பாசிப்பருப்பு மாதிரி இருக்கல, அதுல உயிர் சக்தி இருக்கு. அதை நம்ம அந்த மாதிரி உணவுகளை சாப்பிடலாம் அப்படிங்க. போட்டா எது உடைக்குமோ அதை நம்ம சாப்பிடலாம். சரிங்களா? ஓகே. உணவில் இருந்து பிராணன். தாவரங்கள் பிராணனை எடுத்துக்கொண்டு தேவையான உணவை உற்பத்தி செய்து பின்னர் அவற்றின் இலைகள், தண்டுகள், வேர்கள் மற்றும் பழங்களை சேமித்து வைக்கிறது. சில தாவரங்கள் சூரியனிலிருந்து வரும் குறிப்பிட்ட ஒளியை மட்டும் சேமிக்கின்றது. உலகின் பல பகுதிகளை சேர்ந்த யோகிகள் வெவ்வேறு பிராணனை கொண்ட தாவரங்களை உட்கொள்கின்றனர். அவர்கள் இந்த தாவரங்களை உடலை குணப்படுத்துவதற்கு பயன்படுத்துகின்றனர். இது ஆயுர்வேதம், இந்தோனேஷியாவின் ஜம்மு மற்றும் சீனா மூலிகை சிகிச்சை முறை போன்ற குணப்படுத்தலை கொண்டு வந்திருக்கிறது. என்ன பழம் மேடம்? இது உருவாக்குனது கொய்யா மரம். இயற்கை இயற்கை வேற என்ன மேடம்? வேற என்ன மேடம்? சூரியன் வெப்பம், தண்ணி, மேலே எல்லாமே வருது. இதுனா இது பகுதி சாப்பிட்டு என் விதைய விடாது. இது பிராணா, இது ஓரா. ஒரு ஓரா வந்து இங்க நிற்குது, சுத்தி இருக்கும், இங்க இருக்கும். நீங்க சாப்பிட்ட பிறகு ஓரா உடம்பு போகும். இப்ப என்னென்ன கலர் இருக்கு பார்ப்போமா? சூரியன் எத்தனை கலர் இருக்கு மேடம்? சூரியன் 7 கலர். 7 கலர். நான் going to red color. red color. red color. Next வந்து next மேடம் orange. இது நல்லா இருக்குது. இங்க இருக்குது orange. ஒரே கலர் இருக்குது. ஓகே. அப்புறம் yellow. இங்க போகுது. yellow வந்து இங்க நிக்குது. yellow குறைஞ்சிருக்கு. yellow. நெக்ஸ்ட் வந்து ஆரஞ்சு. yellow வந்து green. green இங்க நிக்குது. அப்புறம் indigo blue. blue இங்க நிக்குது. blue. அப்புறம் indigo இங்க நிக்குது. violet very small. இதுல முக்கியமா வந்து red color, orange color. நீங்க சாப்பிட்ட பிறகு இந்த பழம் இங்க போகும். இந்த பழத்துல எவ்வளவு சக்தி இருக்கு, இந்த பழத்தை நம்ம சாப்பிட்டோம்னா இந்த சக்தி எவ்வளவு குறையும். அப்பா சுகர், கார்பன் எல்லாம் போகும். ஆனா அதோட பிராணா போகும். இதே தான் இது என்ன மேடம்? கொத்தமல்லி. சரியா? கொத்தமல்லி. ஓகே, கொத்தமல்லி. இந்த கொத்தமல்லி மேடம் அதுல பிரான்ச்சிங்க எல்லாம் அழகா இதை கூட எடுத்துக்கீங்க. வேறு கூட நீ கறி சாப்பிடலாம். வேற போடலாம்னு சொல்றாங்க சார். வேற கறி கீழே போடாதீங்க. அந்த வேருக்கு நம்ம சாப்பிடலாம். இது வந்து பிராணா. இது நல்லா இது வரைக்கும் வந்து பிராணா. கொய்யா பழத்துல அதிகமா இருக்கு பிராண சக்தி. சரியா? நெக்ஸ்ட் ரெட் கலர் பிராணா. அது போகுது. yellow. ஆரஞ்சு போகுது. yellow பாடுது போகுது. ஓகே. கிரீன் பாடுது போகுது. அப்புறம் ப்ளூ பாடுது போகுது. நெக்ஸ்ட் வந்து இண்டிகோ ஃபுல்லா இருக்கு. சோ கொய்யா பழத்தோட இது பெஸ்ட். நீங்க என்ன பண்ணீங்க? சாம்பார்ல போட்டுருக்கீங்க. சின்ன பையன் மேடம். இந்த சத்தல செத்து போயிடு. ஒண்ணே
தப்பு தப்பா சொல்றீங்க மேடம். சூடுல இருக்க கூடாது. தோசை எடுத்து வந்துட்டு கூலா பிறகு நல்லா ஃபுல்லா போட்டு நல்லா செஞ்சு அங்க என்ன போடுங்க? அங்க வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங், நாக்குல அதை போடுங்க. காலிங்க போடுங்க. காலிங்கன்னா முட்டை போடுங்க. கொஞ்சம் குக் பண்ணுங்க. இல்ல மேடம், இல்ல பச்சையா செத்து போங்க. அவங்க இருக்கோம் உடம்பு போகும். மண்ணெல்லாம் பார்த்துக்கலாம். ஏன் ஒரு மிக்சில போடுறீங்க? இதான் மிக்சி மேடம். ஏதோ விளையாட்டா இருக்கு நினைக்காதீங்க. இந்த ஒரு பொருளுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நமக்கு புரிய வைக்கிறது மட்டும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உண்மையிலே சொல்ற சத்தியமா யாரும் நமக்கு இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்தே இருக்க மாட்டாங்க. ஈஸியா நமக்கு கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஆளுங்களை கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி ஆரம்பம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. தோசையில போட்டு இட்லியை பாதி அப்படி இட்லி போட்டு மேலே சேர்த்து இட்லி அதை பண்பற்ற சாப் போடுறது இல்லையா? பண்ணை வெட்டிட்டு அந்த பண்பற்ற சாப் போடுற போதெல்லாம் இந்த கொத்தமல்லி வச்சு சாப்பிட்டுக்கோங்க. ஐடியா கொடுத்துருக்கேன். ஆமா மேடம். யார் கேட்க போறா? சார் நீங்களே பாப்பா பாப்பா ஓகே மேடம். படையா பாருங்க மேடம். எவ்வளவு கொடுத்து பாத்தீங்களா? ஒவ்வொரு தாவரமும் அந்த பழங்களை வெவ்வேறு வகையான பிராணி சேமித்து வைக்கும். இது 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 என்னமோ நம்ம வந்து எதிர்பார்க்குது. அதாவது இந்த மாதுளம்பழம், இளநீர், இந்த பப்பாளி பப்பாளி எதிர்பார்க்குது. எதிர்பார்க்கல நம்ம கிட்ட. என்ன எதிர்பார்க்குது? முளைக்க விடு, என் கொட்டையை போட்டு முளைக்க விடு. ஆனா இது மேடம் ஒண்ணுமே இல்லை. கொட்டையே கொட்டையே சாப்பிட்டு போ. எல்லாமே சாப்பிடலாம். ஆனா இந்த பழம் மட்டும் மேடம் மனிதர்கிட்ட இருந்து வெறுக்கிறது ஒண்ணுமே எதிர்பார்க்கல. விதை மேடம் அதை ஏன் வெட்டி கடை போட்டு வைக்கிறீங்க? வீட்டுக்கு ஏன் வைக்கிறீங்க? வாழைமரத்தை வெட்டி கடைகளுக்கு வைக்கிறோம், கல்யாணத்துக்கு வைக்கிறோம், எல்லாத்தையும் கட்டணம். அது அந்த மரம் எவ்வளவு விஷயத்தை நம்ம கொடுக்குது. தப்பா நினைக்கிறேன். தப்பா நினைக்கிறீங்களா? அதை தாங்க இருக்கும் வரப்போகுது பொங்கல். எவ்வளவு மாணவர் வெட்டி வைக்க போறீங்க? சாவு வரணும், கல்யாணத்துக்கு வரணும். எப்படி மேடம்? முடிஞ்ச பிறகு வெட்டி சும்மா அப்படி வீசிட்டீங்க, குப்பையில போட்டுருங்க. ஏன் இதெல்லாம் பண்றீங்க? இயற்கை மேல உங்களால் ஒரு மதிப்பு இல்லை மேடம். எவ்வளவு கொடுக்குது? வாழை சாப்பிடுறீங்க, வாழை தண்டை சாப்பிடுறீங்க, நூல் எழுதுறீங்க, கைது பண்றீங்க. ஏன் இதெல்லாம் பண்றீங்க? திங்க் பண்ண ஆரம்பிங்க மேடம்.